வெல்கம் டு பூரணி உலகம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்பவே ஈஸியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் நார்மல் மிளகாய் தூள் தான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இது கூட 1 சிட்டிகை பெருங்காய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கையாலே இதை நல்லா எல்லா துண்டுகள் மேலேயும் படுற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஏற்ற டிஷ் இது. இப்போ ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சம் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். கடுகு இப்போ நல்லா வெடித்து வந்துருச்சு. 4 பல்லு பூண்டு எடுத்து நான் ஏற்கனவே சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். பூண்டு வதங்கினதும் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு பீசஸையும் இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் அது ஈஸியாக வேகும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயிலும் அதிகமாக தேவைப்படும், வேகிறதுக்கான டைமும் அதிகமாக தேவைப்படும். உருளைக்கிழங்கில் நம்ம எந்த டிஷ் பண்ணாலுமே அது கூட பூண்டும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிரேவி, குருமா இந்த மாதிரி ஐட்டமில் மட்டும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க முடியாது, மற்ற எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். அது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் தான் வதக்குறோம். எவ்வளோ நல்லா வதங்கி வருதுன்னு. இப்போ டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். எல்லா சைவ உணவுக்குமே ஏற்ற சூப்பர் சைட் டிஷ் இது. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விருப்பமானது உருளைக்கிழங்கு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.